Hi everyone, this is Ashish here. Thanks for supporting me. I want to start this, cricket with Sharma. It's just, cricket is being my passion. So it has been a passion and it has been a favorite thing of myself for a lot of years. ஸோ ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து கிரிக்கெட் தான். ஸோ டெய்லி வாரம் கிரிக்கெட் ஆடுறதும் சரி, டெய்லி கிரிக்கெட் பற்றி பேசுகிறது, யூடியூப்பில் போய் ஒரு ஹைலைட்ஸ் பார்க்குறது, இல்லை வீட்டில் பால் பேட் வச்சு ஆக்ஷன் பண்ணுறது, பேட்டிங் ஆடுறதெல்லாம் இதெல்லாம் வந்து இட் ஹஸ் பீன் மை ருட்டீன் சின்ஸ் அ வெரி லாங் டைம். ஸோ டாக்கிங் அபவுட் கிரிக்கெட், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசுகிறது, கொஞ்சம் அங்கங்கே சண்டைகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாலியான மூமெண்ட், ஒரு கைண்ட் ஆஃப் இட் ஒர்க்ஸ் அஸ் டு டூ சம்திங். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து ஐ தாட் ஓகே லெட் மீ டூ சம்திங் விச் ஐ லவ். அண்ட் எந்த ஃப்ரீ டைம் நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் வந்து சின்னதாக வந்து ஒரு இன்சைட்ஸ் நம்ம கிரிக்கெட் பற்றி கொடுக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு பி sharing all these insights which my perspective as a common man, what I think will be happening in a match, and what will be the a great kind of a match for us to expect. So welcome once again to the show. So I don't want to call it a show, it's just a kind of insight which I'm going to give, so kindly support. And yeah, so last year pathina vandu 2020 was a very calamitical year for everyone. ரொம்ப ஒரு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்த கோவிட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். அண்ட் அட் த டைம் நம்ம வீட்டில் உட்காந்து இதுக்கப்புறம் கிரிக்கெட் நடக்குமா ஆர் என்ன பண்ணியிருந்தோம், we were all Netflix, Amazon அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். most of people lost jobs also. So there has to be something which has to be ஒரு entertainment site மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து there has to be something. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 2020 வந்து BCCI president Sourav Ganguly made it happen. Thanks to him, he made the IPL happen. And before IPL, I personally witnessed the first cricket match of last year, West Indies England. அப்போயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஐபிஎல் லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் அ கிக்காஸ். எல்லாமே லைக் ஆல் த மேட்சஸ் வர் எலக்ட்ரிஃபைட். பட் டு பி வெரி ஹானஸ்ட், த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் ரொம்ப எலக்ட்ரிஃபைங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படியே ப்ரோக்ரஸ் ஆக வந்து கொஞ்சமாக ஸ்லோ ஆகி இட் வாஸ் வெரி ஸ்லோ. ஸோ at the end of like போக வந்து we knew who is actually going to win the matches, and it was very quite predictable because the way few teams were playing, we know they will qualify, and qualify la vandu certain teams like Mumbai, we actually knew that they will win last year with their power pack side. So coming back to this year, it's heavy. Like we had a mini auction, all teams took good players. So let's talk about today's match. So Mumbai versus RCB. Like I don't want to give a biased interview. I want it to be on a two side, how the team is going to how the teams are and what do we expect from them. So I don't want to go down the history and history போய் இந்த டீம் இதை பண்ணியிருக்காங்க, RCB இவங்க மும்பை இப்படி பண்ணியிருக்காங்க, I don't want to tell. அதை தவிர்த்து I can just tell you like how many matches both of them have played. So ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மும்பை and RCB பார்த்தீங்கன்னா வந்து both of them have played 27 matches together. ஸோ அந்த 27 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரேட் என்ன சொல்கிறது, ஒரு 17 வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்க மாதிரி, 10 வந்து RCB வின் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ ஒரு 17 வந்து ஹேடாக வந்து மும்பை இருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டாக் அபவுட் RCB ஃபர்ஸ்ட். ஸோ மும்பைக்கு போகிற ஃபர்ஸ்ட் முன்னாடி RCB ஐ வாண்ட் டாக். ஸோ என்ன லைக் வாட் ஹேஸ் பீன் RCB's ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஆர்சிபியோட ப்ளஸ் பாயிண்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் கெயில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கெயில், AB de Villiers and Virat Kohli. So these three were the power pack players, and they used to hit sixes. எங்கே இருந்தாலும் நீங்கள் லாங் ஆன் லாங் ஆஃப் எங்கே பார்த்தாலும் வந்து சிக்ஸ் பறக்கும். அண்ட் ABD பார்த்தீங்கன்னா லைக் he just kills it. AB and Gale அவங்க காம்பினேஷனில் வந்து he just kills it, and Virat Kohli plays a classy kind of shots, and he
அந்த இன்னிங்ஸை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி அவங்க டீமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேற லெவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து he has been there. I think he is just 124 runs, or if I'm not wrong, behind to become the first player in IPL to cross 6,000 runs. ஸோ இந்த டீம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த த்ரீ பிளேயர்ஸ் தாண்டி வந்து ஐ ஹவ் பர்சனலி நாட் சீன் யாருமே அடிச்சது நான் பார்த்ததில்லை. ஏன்னா வந்து இட் இஸ் ஓன்லி லைக் இஃப் யூ டெல் மீ ஆர்சிபி லைக் ஹூ ஆர் யுவர் விச் டீனோ யார் பார்த்து பயப்படணும் அப்படின்னு பார்த்தா தீஸ் த்ரீ only used to come on my mind, like Gale, AB de Villiers and Kohli. So then Gale withdrew, and like over the years RCB tried to mix a lot of combinations and nothing worked out actually. So I basically feel their weak point இவ்வளோ வருஷத்தில் வந்து their weak point was fully வந்து பார்த்தீங்கன்னா வந்து the bowling attack. So you guys can provoke me by saying that they have good bowlers like Washington Sundar, who's very economical. They have Chahal, the leading wicket taker, leg spinner. So அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்னிங்கான ஒரு ஃபாஸ்ட் bowler வந்து RCB don't have. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து we witnessed Dale Steyn, great bowler, legend. Like age ஆக வந்து we could see there was he was not able to swing the ball, or he bowled 140 but ஒரு இம்பேக்ட் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு டேல் ஸ்டெயின். ஸோ அவரையும் உட்கார வச்சாங்க. Ishru Udana வந்து I was very very excited that Ishru Udana was part of RCB. I thought that because he's a great bowler. அவர் வந்து ஸ்லோவர் பால்லாம் வந்து சூப்பராக போடுவார். அந்த ஸ்லோவர் பால், ஒரு ஸ்லோவர் யார்க்கர் அண்ட் டெத் ஓவர்ஸில் வந்து இஸ் வெரி வெரி குட். But the main problem Virat Kohli did last year to Ishru Udana was Ishru Udana is a death bowler. You have to give him after 10th over. அவர் வந்து ஓப்பனிங்கே Ishru Udana கொடுத்துட்டார். ஸோ ஓப்பனிங்லேயே அவங்க அடிச்சிருக்கும் போது வந்து அந்த மொமெண்டம் வந்து அவர் லூஸ் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்காலே பார்த்தீங்கன்னா வந்து he used to bowl in the death overs only, and எல்லாம் மிக்ஸ் ஆகி Zampa also didn't do well. He didn't give that much of support also. So இந்த வாட்டி வந்து I feel that RCB has taken a really good side. I feel ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா கூட தேர் அங்கே வந்து அவங்களோட அந்த ஒரு இன்னிங்ஸ் ப்ரோக்ரெஷன் பண்ணுறதுக்கு வந்து தே ஹாவ் பிளேயர்ஸ், பட் ஆர் தே வெல் இனஃப் டு பிளே ஆல் தீஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ வண்டர் விச் வி சி. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இஃப் ஐ ஃபீல் நவ் இப்போ எது பர்ஃபெக்டான ஒரு ஸோ நவ் ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் RCB. ஸோ ஐ வாண்ட் டு டெல் அபவுட் வாட் வில் பி தேர் prediction 11 for today. So I have written my prediction 11 for today for RCB. So இன்னைக்கு வந்து they are going to play in Chepauk. So Chepauk is a very slow wicket, and if you have bowlers who bowl very slowly and if you have spinners, உங்களுக்கு வந்து ஒரு edge இருக்கும். So with my thing, என்னோட prediction படி வந்து RCB 11 இதுதான் இருக்கும்னு is my prediction. ஏன்னா I have listed down certain players, and I feel that these players would be impactful if against a big team like Mumbai. I think these players can play. So my first pick would be Finn Allen. Finn Allen வந்து I don't know if he's playing or not, but I'm just guessing. Finn Allen வந்து is a phenomenal player, a phenomenal T20 player. He has been a replacement for Josh Philippe. So he's a phenomenal player. I watched so many matches of him. But there also இப்போ நம்மளுக்கு தெரியணும் வந்து அவங்க அடித்ததெல்லாம் Finn Allen அடித்தது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நியூசிலாண்டில். ஸோ நியூசிலாண்டில் அடிக்கும் போது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அவங்க ஊரில் தான் அவங்க ஃபுல்லாக ஆடி இருக்காங்க, நியூசிலாண்டில் தான். ஸோ அப்படி பார்த்ததால வந்து I don't know how to tell you guys like how impactful these players will be here in India. So I would go for Finn Allen, and opening obviously Finn Allen or the King Kohli. So King Kohli is going to be opening with Finn Allen. If not Finn Allen, if Finn Allen is not there, see I'm not mentioning Padikkal because he's been COVID negative, and I've heard from sources that he won't play the first 2 matches. So that's the reason I'm not taking Padikkal at all. So Finn Allen illana, suppose even if Finn Allen is not available, I would go with Azharuddin and Kohli, King Kohli. So both you see are
classy players, and Azharuddin Pathina, he is a hard-hitting batsman. I watched him play also, phenomenal player. அவருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து விராட் கோலியோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் மட்டும் அவர் அந்த சைட்லேருந்தே அவர் ஹெல்ப் பண்ணால் ஐம் pretty sure that he is gonna kill it. And Azharuddin, all the best. So I'll be going with Finn Allen and King Kohli, or Azharuddin or King Kohli. And one down will be a great surprise because this player has opened one down for Australia also in few T20 matches. I would be going for Glenn Maxwell. Everyone, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா Glenn Maxwell வந்து ஃபார்மில் இல்லைன்னு வந்து அவர் அப்படியே வந்து இது பண்ணிடுறாங்க. அவர் ஃபார்மில் இல்லை, அவர் அடிக்க மாட்டார், ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் அவர் அடிப்பார், அவர் கடைசி அடிச்சது வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் பேக் பிளேயர் அவர். Glenn Maxwell is again a hard destructive batsman. It's just a matter of 2 to 3 or 3 to 5 balls. If he just connects it, he'll just go wazam. And I feel that Glenn Maxwell coming one down will be a great boost for RCB because their one down batsman has been Kohli for a very long time. And now இப்போ ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா வந்து யூ ஹாவ் அ டிஸ்ட்ரக்டிவ் ஆப்ஷன். யூ ஹாவ் Glenn Maxwell. அவர் அந்த 5 to 10 பால்ஸ் மட்டும் அடித்து பொறுமையாக இஃப் ஹி நோஸ் ஹவு கிளிக், அவர் கிளிக் பண்ணால் மேட்ச் எப்படி டேர்ன் ஆகும்னு வி ஆல் நோ. And after Maxwell, it's obviously Mr. 360, ABD Villiers, my very favorite player from childhood. AB can change the game completely. And I think that அவரை பற்றி I don't know சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாம் களத்திலே பார்த்துருக்கோம். So AB, I'm wishing that he's going to have a great season this year. And my next after AB it will be Kylie Jamieson. So எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து Kylie Jamieson வந்து they bought him for a whooping amount. So obviously they have to play Kylie Jamieson. But I don't know if he is very effective in T20 because he has been a very effective player in Test for New Zealand. And அவங்க ஊரில் தான் அவங்க ஆடி இருக்காங்க. So if you give me an option like should I go for Kylie Jamieson, they will be playing Kylie Jamieson. But இப்போ Kylie Jamieson இல்லை வேறு யாருன்னா I would obviously be going for Daniel Christian. ஏன்னா வந்து Daniel Christian வந்து has 10 T20 titles with him. He has played with so many leagues and 10 T20 titles அவர்கிட்ட இருக்கு. And he ஒரு 4-5 years முன்னாடி வந்து பார்த்த டேனியல் கிறிஸ்டியனோ இப்போ பார்க்குற ஒரு டேனியல் கிறிஸ்டியனோ பார்த்தீங்கன்னா lot of difference. Actually people call him the MSD of Australia. So I've seen few sources and all like Big Bashல அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இடி மாதிரி பயங்கரமாக அவர் அடி நடிப்பார். So I would go for Daniel Christian. சரி, டேனியல் கிறிஸ்டியனோ வேணாம் அப்படின்னு போனால் Daniel Sams would be my preference. ஏன்னா Daniel Sams வந்து has had an amazing Big Bash and அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான் வந்து ஹையஸ்டாக இருக்குது Big Bashல, and he has taken good wickets also. And why the reason I'm going for Daniel Sams or Dan Christian is Chennai is a slow pitch. So I think Dan Christian would be effective in this slow pitch. And இந்த அவர் கொடுக்குற அந்த ஒரு ஸ்லோவான ஒரு ஆங்கிள், he is a batting all-rounder. If they need someone, I think Dan Christian would be an option, but they will obviously be going for Kylie Jamieson only. And next, after Kylie Jamieson, I would be going for Sachin Baby. Experienced player. He has been playing the local cricket for a very long time, and he's a hard hitter also. So I'm looking forward for him also to be playing. And then we have Washington, Saini, Siraj, Chahal. So Saini, and I don't know how Saini will be effective in today's match. Chepak pathina again a slow wicket. So our ball வந்து 145, 150 போக I don't know how effective it will be, but still Saini will be there in the team. So ஒரு main bowler வந்து I missed out. See, if Finn Allen is not playing in the playing 11, I think RCB should go for Kane Richardson. Kane Richardson is the perfect death bowler which RCB have got now. ஏன்னா அவர் போடுற அந்த ஸ்லோ யார்க்கர்ஸ், ஸ்லோ பால், நக்கிள் பால் எல்லாமே வந்து so perfect that ஆஸ்திரேலியாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெத் bowlerனா வந்து ஸ்டார்க்கோ ஒரு பேட் கமின்ஸோ இல்லாமல் Kane Richardson has been known for his death over. He's known as a death over specialist. So if they're not playing Finn Allen, I think they can go for
Kane Richardson. So this is what my this thing for RCB, and now I'll be going for Mumbai Indians. So I don't have to tell a lot of things about Mumbai Indians. You know, they have been a very Mumbai Indians 2010க்கு அப்புறம் இருக்க மும்பை இந்தியன்ஸும் இப்போ பார்க்குற நீங்கள் லைக் 10க்கு முன்னாடி இருந்த மும்பை இந்தியன்ஸும் இப்போ பார்க்குற ஒரு மும்பை இந்தியன்ஸும் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். 5 times champions and 2 Champions League. So they have been a very consistent team and they have been a very powerful team now. So I don't, like poga nama shows poga vandu like I would be talking about all the teams. I don't want to dig in deep into Mumbai Indians because I wanted to talk more about RCB. Because Mumbai Indians, we know how the team is. So my playing 11 for, I have kept for Mumbai Indians, my playing 11 would be, first is Hitman. So Hitman will be opening with Chris Lynn. So Quinton de Kock won't be playing because he has just come from South Africa. So they will obviously be going for Chris Lynn. And then Sky, Suryakumar Yadav, what a phenomenal form he is in. And then they'll go for Ishan Kishan. And the next one, நான் சொல்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஷாக் ஆகலாம். இவர் எடுக்கணுமான்னு பார்த்தா Jimmy Neesham. The reason Jimmy Neesham will be playing today, as my prediction is, again it's a slow pitch and he has been a very good bowler by delivering slow balls. So I think Jimmy Neesham will be there. And then you have Hardik Pandya, Trunal Pandya, Kieron Pollard, and they might either go with Chahar or Chawla and Bolt and Bumrah. So you guys would be seeing in the list பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2 தான் இருக்காங்க. Like how will Mumbai slow pitch you're telling shape off now? Mumbai have an upper hand on this because Hardik Pandya has started bowling and he's in a very good form. And then after that you have Kieron Pollard, who is also very good in giving 2 overs or 2 overs on the slow up order. He's also very good. And you also have Jimmy Neesham, who's also another asset for Mumbai Indians. Even he'll also be bowling slow deliveries. And then you have Rahul Chahar or Piyush Chawla and Krunal Pandya. So you have 5 bowlers who can give you that kind of impact for Mumbai Indians. If the other bowlers, Bolt or Bumrah, these 5 bowlers will be having an opportunity to go ahead with them. So today the next segment is going to be a power pack players. So my feeling for a power pack players is in the Pakko I think the person who is going to have an impact in today's match would be ABD Villiers for RCB, and for Mumbai it's going to be Suryakumar Yadav. So I think that these 2 players are going to have a huge thing going on them, and I think that we would go ahead with this. So what can we expect from today's match? As you see, both are having very good teams. In the ரெண்டு டீமில் பார்த்தீங்கன்னா obviously it is a very obvious thing that இப்போ பார்த்தீங்கன்னா RCB 2011க்கு அப்புறம் சென்னையில் ஜெயிச்சதே இல்லை. மும்பை 2013க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்லை. So it's like a weighing thing that two things are actually quite balanced now. So with in the ஒரு டீம் பார்த்து ஒரு இந்த மாதிரி ஒரு டீம் பார்த்து like 2 டீம் அனலைஸ் பண்ணி I feel that Mumbai is having an upper hand because of the way they are. So even if Mumbai bowls first and RCB gives them a target, Mumbai can also chase. And if RCB bowls first and Mumbai has to defend it, I think Mumbai can defend it with the team they have. But anything can happen. I'm going like 60-40, 60 for Mumbai and 40 for RCB. RCB, if they're the main players, the middle players nobody is clicking. So if Maxwell, if ABD, if Maxwell strikes, I'm sure ABD, Kylie Jameson, Sachin Baby and Washington Sundar கீழ வரவங்க எல்லாமே will know that okay இவங்க அடிக்கிறாங்க, so we'll have a support னு RCB will go for it. So if these main players of RCB go for it, then it's going to be a tough match, and I'm expecting this match to be one of the best openers in IPL. So crowd இல்லாம பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
So I'll be coming again with the next couple of matches. I'll be providing you with insights and what I think about today's match. Kindly support me, and if you guys feel that something has to be added, it'll add pannom in the points la பேசலாம் அப்படினா just let me know, DM me. I would surely, this is my first step towards something where I'm talking in front of the camera. So just let me know if you guys have any insights, or if you guys want to tell me something that I should improve from now on. Just let me know. So thank you guys for watching. Please support. Thank you.